தூங்கிட்டீங்களா ரோமா? ஆமா சொல்லுங்க. ஹே பார்ட்னர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க விஜய். ஸோ இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைகுண்ட ஏகாதேசி பெருமாளை போய் நாங்கள் சேவிக்கிறதுக்குள்ளே போதும் போன ஆயிடுச்சு. அவ்வளோ நேரம், நியர்லி ஒரு 10 hours. அதுக்குள்ளே நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி பெருமாளை பார்த்தோம், எதுக்காக திடீர்னு நாங்கள் போனோம், இதெல்லாம் தான் இன்றைக்கான விளாக். ஸோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டிவைனாக ஒரு பக்திஃபுல்லான விளாகை போய் தொடர்ந்து எங்களோட பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொர்க்கவாசல் திறக்க போகிறாங்க. நாளைக்கு ஏகாதசி, அதனால் வந்து காலையில் 4 மணிக்கே சாமி கும்பிட வரலாமான்னு ஒரு டிஸ்கஷன். பிரசனா ஊர்லேருந்து வந்ததுனால நானும் பிரசனாவும் கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஆத்துப்பாலத்துலேருந்து உங்களுக்கு அங்கே ரங்கநாதர் கோயிலை காட்டுறோம். கோபுரத்தை காட்டு, ஃபஸ்ட் ஸ்ரீரங்கத்தோட கோபுரத்தை. இப்போ எப்படி இருக்கும் தெரியல, சரியான பனி. பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்ருக்கோம். அப்படியே இங்கே ஒரு என்கொயரியை போட்டோம். இப்போ போனாலே நாம் வெளில வர்றதுக்கு 6-7 மணி ஆகிடுமா, 4 மணிக்கு வந்தால் 10 மணி ஆகுமா, அப்படியே லேட் ஆகிட்டே இருக்குமா. இப்போ வீட்டில் 2 பேர்த்தையும் கூப்பிட்டு ரெடியாக சொல்லிட்டு நாங்கள் கிளம்பலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். என்ன பண்ணலாம், போகலாம். ஆனால் நாளைக்கு ஒரு ஷூட் வேறு இருக்குது, அதையும் நம்ம கோஆர்டினேட் பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, எனிவேஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு போகலாம். எங்கே ஏமாற்றிட்டு போயிட்டேன். நாங்கள் போய் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இதெல்லாம் தூங்கிருக்கணும்னு பார்த்தா எல்லாம் எந்திரிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் குதிச்சுட்டு இருக்குதுங்க. இதுங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு சின்ன கேக்கை ஆர்டர் போட்டு சாப்பிட வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் உறுதியாக முடிவு பண்ணிட்டோம். சரசு வரமாட்டேன்ருச்சு, மகா வரமாட்டேன்ருச்சு. அதனால் நாங்கள் இப்போ கோயிலுக்கு ரங்கநாதரை காலையிலேயே தரிசனம் பண்ண போகிறோம். இந்த ரங்கநாதர் தான் தசாவதார படத்தில் வருவார். சரிங்களா, என்ன கேக் ஆர்டர் பண்ணுவீங்க? உள்ள போய் திறந்து பார்த்துட்டு காட்டுறேன். என்ன உள்ள போய் திறந்து பார்த்துட்டு காட்டுறேன். திறந்து பார்த்து தான் காட்டுவாராம்மா. எந்த கடையில் ஆர்டர் போட்டேன், எந்த கடையில் ஆர்டர் போட்டாங்க தெரியல. ஜார் கேக்குன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. கேக் இருக்கும் 2 ஜார் கேக். பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்குது. இதை சாப்பிட்டுட்டு இப்படியே உட்காந்துடலாம் போல இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஆர்டர் பண்ணியிருக்கான். இது வந்து கேக் ஜோன் வாங்கியிருக்காங்க. கேக் ஜோன் வாங்க. ப்ளம் கேக், கிறிஸ்மஸ் ஃப்ளேவர் எல்லாம் தெரியுது. நல்ல க்ரீமியா இருக்கு கேக்கு. ஒரு லேயர் கேக், கிரேக் இல்ல கிராக், ஒரு லேயர் கேக்கு, ஒரு லேயர் வெண்ணெய். அப்புறமா வந்து அது வெண்ணெய் இல்ல க்ரீம். ஸ்பூனும் பாத்தியா, இந்த காஸ்டியூமுக்கு குளிருதுன்னு இந்த குள்ளாவை திரும்பி போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நம்மளுக்கு போட பிடிக்கல, அதனால கழட்டிட்டேன். மீட்டர் ஆட்டோவில் புக் பண்ணிட்டேன். கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாங்க. இப்போ நம்ம ஆட்டோவில் நம்ம கிளம்புவோம். க்ரௌடு வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்காங்க. நிறைய எங்களுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்க. வெளியிலே செருப்பு போட்டு துளசிலாம் வாங்கிட்டு கிளம்புறோம். என் லைஃப்லேயே ஃபஸ்ட்டு டைமு இந்த மாதிரி நான் வர்றது. எக்ஸ்க்ளூசிவாக நம்ம மக்களுக்கும் காட்டணும், நம்மளும் அதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வந்துட்டுருக்கோம். வாங்க, கூட்டம் ஏறதுக்குள்ளே ஓடி போய் வேலையை நின்றுலாம். சரியான க்ரௌடுங்க, ஃபுல் க்ரௌடு. ஒரு 4 சுற்று 5 சுற்று லைன் இருக்குது. 2 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணது, இப்போ வந்து 6:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2-3 hours ஆகும் போல். இது முடிச்சுட்டு நான் ஷூட்டுக்கு வேறு போகணும். டைம் ஆகிட்டே இருக்குது. எனிவேஸ் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். தாத்தா கை காட்டுதா? ஒரு வழியாக சுற்றி 8 மணிக்கு கோயில் கோபுரத்துக்குள்ளே வந்துட்டோம். இன்னும் ஒரு 1 hour ஆகும் போல். ஆனால் என்ன விஷயம்னா, நாங்கள் வெறும் சொர்க்கவாசல் மட்டும் தான் மிதிக்க முடியுமா. சாமியை பார்க்குறது வேறு லைனு, அது இன்னும் பெத்த லைனாக இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே சுற்றி ஃபுல்லாக உள்ளே வந்ததுக்கப்புறம் சொர்க்கவாசல் போகலாமா கோயிலுக்கு போகலாமான்னு 2 ஆப்ஷன் வந்துச்சு. எல்லாம் எங்கள் கூட செஞ்சவர் வந்து கோயிலுக்கு போயிட்டு சொர்க்கவாசல் போகலான்னு கூட்டிகிட்டு வந்தார். இங்கே ஒரு 4 மணி நேரம் லைன் இருக்கும் போல். ப்ரோக்ராமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இருந்தாலும் வந்ததை வந்துட்டோம். பெருமாளை போய் சேவிச்சுட்டு போ
செல்வ செழிப்பமாக நம்மளை வச்சுக்குவாருன்னு. நானும் என் கொழுந்தார் ஒய்ஃபும் போயிருக்க வேண்டியது. ஆரம்பிச்சு விட்டதே நாங்கள் தான் ஸ்ரீரங்கம் போகணுன்னு. எனக்கு திருச்சியில் ஸ்ரீரங்கம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இன்னும் 8 நாள் இருக்குல்ல, இப்போ ஏன் நைட்டு போய் அப்படி உட்காந்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே பின் வாங்கிட்டேன். அவங்களும் அப்படியே தூங்கிட்டாங்க. இவங்க பாருங்கள் 2 மணிக்கு நைட்டு போனவங்க அடுத்த நாள் மதியானம் 12:30 தான் வீட்டுக்கு வந்தாங்க. 10 மணி நேரம் போராடி சாமி பார்த்துருக்காங்க. ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நியர்லி 9 hours 11 o'clock. இப்போ நாங்கள் வெளியில் சாமி கும்பிட்டு சொர்க்கவாசலாக மிதிச்சு வரப்போ ஒரு சூப்பரான டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ், லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் கிடைக்குமா, எப்போ நம்ம வருவோம் போவோம்லாம் தெரியாது. இந்த டைமை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிட்டோம். இங்கே நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க, அதனால் நல்லா டைம் போனதே தெரியல. அப்படியே ஃபன்னாக ஓடிடுச்சு. அதெல்லாம் காட்டு மீன் பார்த்துருக்க குழந்தைங்கள அடிக்காட்டுங்க. இவெல்லாம் ஓமலூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்க. பார்த்துங்க, நம்ம பேர் சொல்லுங்க. பாத யாத்திரை ட்ராவல் பண்ணி வந்து லோகேஷ், ராஜவர்மன், விக்ரம், பூபதி 4 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இவங்களால தான் டைம் ஸ்பெண்ட் ஆச்சு, ஜாலியாக போச்சு. இப்போ அடுத்த இடத்துக்கு போகலாம். இன்னும் வாங்க நம்ம போகலான்னு சொன்னால் கூட என் வீட்டுக்கார் கூட்டத்துக்கு வரமாட்டார். எப்படி வந்து காலமும் நேரமும் மனுஷங்களை மாற்றுது பாருங்க. அப்படி இருந்தால் அவரே போய் இவ்வளோ நேரம் விடிய விடிய நின்று சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. நான் எத்தனையோ தாட்டி கேட்டிருக்கேன், வந்ததே இல்லை. கூட்டத்தை பாருங்க, எவ்வளோ பேர் நிற்கிறாங்கடா சாமி. கோயிலை சுற்றி 3 ரவுண்டு ஓடணும் போல இருக்குது. நான் கரெக்டாக ஸ்ரீரங்கத்துலேருந்து சாமி கும்பிட்டேன். சூப்பராக சாமி கும்பிட்டு இங்கே ஒரு 12:45 நான் வந்தேன். கரெக்டாக 12:30 மணிக்கு வந்தேன். 12:45 செட்டான ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டு எங்கே கிளம்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, மணப்பாறை பக்கத்தில் தோகமலை. அங்கே வந்து ஒரு பெட் கம்பெனி இருக்குது. அதாவது வந்து நம்ம இந்த பெட்டு கஜா டுஜான்னு எல்லாம் சுச்சு போய் வீண் பண்ணிட்டாங்க. வெயிலில் மழை நினைஞ்சு இந்த பெட்டு கதராகிடுச்சு. சரி, ஒரு பெட்டுக்கு 2 பெட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் விசாரித்தோம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே ஃபேக்ட்ரியில் வாங்கினா விலை கம்மியாக இருக்குன்னாங்க. ஸோ நம்ம பெட்டு தலைவெல்லாம் வாங்குறதுக்கு ஃபேமிலியாக பர்ச்சேஸ் பண்ண கிளம்பிட்டோம். எஸ், ரொம்ப நாளாக இதை வச்சே ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ தான் இதுக்கு ஒரு விடுவு காலம். ரோமா எங்கே போகிறோம்? ரோமா எங்கே போனால் இந்த கலர் பென்சில் இந்த புக்கையும் கொண்டு வந்துருக்கு. 2 பேர் வந்தோடனே தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவேன்னு பார்த்தா நடிக்கிறா பாருங்க இந்த ரோமா. அப்பா தூங்கிட்டீங்களா ரோமா? ஆமாம் சொல்லுங்க. அப்படியே தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே தூங்குவான். அவன் உண்மையாகவே தூங்குற மாதிரி நடிக்கிறான். ஷேக்கிங்கில் வண்டி கிளம்பி போயிட்டுருக்கு. நாங்கள் ஃபைனலாக வந்து ஃபேக்ட்ரி ரீச் பண்ணுறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தோகமலை பக்கத்தில் மேலே கம்பேஸ்வரம் அந்த ஊரில் தான் இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட், அதாவது நம்ம திருச்சியில் இருக்கோம். திருச்சியில் நம்ம ஒரு பெட்டு வாங்கினா ஒரு ப்ரைஸ் இருக்குன்னா, அதோட இவங்கள்ட்ட வந்து ஒரு 20% 30% கம்மியாக இருக்குது. நம்ம பல்காக வாங்குறப்ப நம்மளுக்கு காஸ்ட் சேவிங்காகவும் ஆகுது. அதே மாதிரி அவங்க திருச்சியில் நம்மளுக்கு ஹோம் டெலிவரி பண்ணிடுறாங்க. அண்ட் ஆல் ஓவர் தமிழ்நாடு அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ நம்ம இவங்கள்ட்ட என்ன பெட்டு நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க நிறைய பெட் ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன்னாங்க. நான் ஒவ்வொன்றா பார்த்து நம்மளுக்கு எது சூட்டபுளாக இருக்குன்றதை சூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீ ஜெயிச்சிட்டியா? இங்கே திரும்ப ஏன்னா வந்தோடனே அவளுக்கு ஒரு ஜூஸ் கொடுத்துட்டாங்க, அதை குடிச்சிட்டு ஜெயிச்சிட்டா. இல்லை இன்னொன்று ஜூஸ் வேணுமா? ஓகே, இதில் கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுப்பீங்களா? இதில் நம்ம எந்த கலர்ஸ் வேணாலும் அவங்க கொடுக்குறாங்க. நம்ம வந்து இப்போ நம்ம ஸ்ப்ரிங் மேட்ரஸ் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வீட்டில் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் தானே இருக்குது. ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம வீட்லேயே அதான் இருக்குது. நம்ம சின்ன ரூமுக்கு பிளான் பண்ணுறது இதை பிளான் பண்ணலாமா, இல்லை வேறு மெட்டீரியல்ஸ் இருக்குது அதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இதை கூச்சி பார்த்துருவோம். பிரசி, குதிப்போ சும்மா இந்த பெட்டு நல்லா இருக்கா பாரு. இந்த பெட்டு நல்லா இருக்கா பாரு. சும்மா குதிச்சு மட்டும் குதி. நானும் தான் குதிக்க போகிறேன். நான் குதிக்கலாம்ல? ஓகேவா? யாருன்னா குதிக்கலாமா? செமையா இருக்கு. நல்லா உள்ள அம்மி இறங்குது பெட்டு. இதோட பிரைஸ் எவ்வளோண்ணே? இதோட பிரைஸ் 18,000. 18,000 ரூபா. பாக்கெட் ஸ்ப்ரிங் இதோட பிரைஸ் வந்து 18,000 ரூபா. மார்க்கெட் பிரைஸ்னா 24,000. 24,000 பெட்டு இங்கே 18,000 நம்மளுக்கு கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரோமா குதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் மேட்ரஸ். இது வந்து போனல் ஸ்ப்ரிங் மேட்ரஸ். இதுக்கும் அதுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. இது வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 18,000 ரூபா. இவங்க வந்து வெறும் 12,000 ரூபாய்க்கு தராங்க. இல்லை 2 ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இப்படி கூச்சி பார்த்துருப்போம். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போனல்னாங்க, இன்னொன்று வந்து பாக்கெட்டுனாங்க. இதுதான் போனல். இது காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி, இது காஸ்ட் கொஞ்சம் அதிகம். அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் குதிக்கிறதுக்கும் அதில் குதிக்கிறதுக்கும் நல்லா வித்தியாசம் தெரிஞ்சுது. வெளியில் பார்க்குறப்பையும் தெரியுது.
ஸோ இவங்க வந்து ஆர்டர் பேசிஸில் நம்மளுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ரெடி பண்ணி நம்மளுக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. சரிங்க, பட்ஜெட்ல வந்து ஏதாவது ஒன்று காட்டுங்க அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் கம்மியாக ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்க, உங்கள் பட்ஜெட் என்ன மேம், எங்கள்கிட்ட 3000லேருந்தே மேட்ரஸ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்லையா அப்படின்னு கேட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா PU ஃபோம் அண்ட் வந்து ரெக்லான் ஃபோம்லேருந்து மேட்ரஸஸ் வந்து பட்ஜெட்டில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. அண்ட் இவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000லேருந்து 1.5 lakhs வரைக்கும் கூட மேட்ரஸ் செஞ்சு கொடுக்குறாங்க. நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ரஸ் வந்து நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த பில்லோ தான் எங்கள் அம்மா ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தாங்க. இது பேர் ஃபைபர் பில்லோவான். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், படுக்கிறதுக்கு செம்ம நீட்டாக இருக்கும், நல்லா தூக்கம் வரும். எனக்கு என்ன பேர் சொல்லணும்னு தெரியல. நான் சாஃப்ட் பில்லோன்னு கடைசியாக வாங்கி பாருங்க. இதுக்குள்ள எவ்வளோ பஞ்சு இருக்கு, பஞ்சு போன்ற ஒரு மெத்தை போல. ஆமா, நம்ம வெளியில போனா இந்த என்ன இருக்கு அதுக்குள்ள நம்மளுக்கு தெரியாது. இப்ப அதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு சான்ஸா அமைஞ்சுது. இவங்க காயர் பெட்டும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த சைஸ்ல வேணாலும் அவங்க செய்வாங்க. எல்லாமே ஒரிஜினல் காயர்னு சொன்னாங்க. இவங்க திருச்சியில் மட்டும் இல்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே அவங்க பண்ணுறாங்க. உங்கள் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பெஸ்ட் ப்ரைஸில் உங்கள்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். சூப்பராக இருக்குது. என்னடா தரையில் உட்காந்துட்டேன்னு சொல்லி நினைக்காதீங்க. இந்த லேட்டெக்ஸை பற்றி அவர் சொன்னார். இது வந்து டர்க்கி லேட்டெக்ஸாக இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கான். செம்ம சாஃப்டாக இருக்குது. அதாவது இவங்க ஸ்ப்ரிங் மேட்ரிஸ் மேலே அந்த லேட்டெக்ஸ் போட்டாங்கன்னா அந்த ஸ்ப்ரிங் ஜர்க்கிங் இருக்கும், பட் வந்து கொஞ்சம் கூட மூவ் ஆகாது. அதாவது இந்த பக்கத்தில் இருக்க அதிர்வு அந்த பக்கத்தில் தெரியாதாமா. ரொம்ப சூப்பரான ஒரு மெட்டீரியல்னு சொன்னாங்க. நாங்கள் ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணோம். செம்ம சாஃப்டா இருக்கு. அந்த ஜெல்லி இருக்கும்ல, ஆமா ஜெல்லி, தலக் பலக்னு இருக்கு. தலக் பலக் பாருங்க. இந்த பாப்பாலாம் சிரிக்குது, அழகா சிரிச்சு விளையாடுது. எங்களோட ரோமாக்கு நல்ல டைம் பாஸ். ஹாய் 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 சொல்லு ரோமா. பாப்பா பத்தியா இந்த பாப்பாலாம் பாத்தீங்கன்னா இந்த ஃபேக்டரி ஓனரோட குழந்தைங்க. அப்படியே எங்களோட விளையாட வந்துருச்சுங்க. நீ பாத்துக்கிறியா? பாப்பா பாத்துக்குதான். ஹாய், என்ன வச்சுக்கிற? பால் பாட்டிலா? நீ பால் பாட்டில் குடிக்கிற அளவுக்கு எனக்கு குட்டி பாப்பாவா? ஸோ இது வந்து PU ஃபோம் மெட்டீரியல். நம்ம வந்து இத்தனை நாள் வரைக்கும் மேட்ரஸ் வந்து கடையில் போய் வாங்கியிருப்போம். அவங்க தான் சொல்லுவாங்க இது அதுன்னு. நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டோம் அதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி அதுக்கான சான்ஸ் நம்மளுக்கு எது எப்படி இருக்குன்னு தெரியுது. அண்ட் அந்த விலைக்கேற்ற மெட்டீரியலோட குவாலிட்டி என்னன்னு பார்த்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். சரசு சொன்னது கரெக்டான வார்த்தை. அதாவது நம்ம பெட்டை வாங்குவோம், அவங்க சொல்றதா நம்பி வாங்குவோம். இப்போ எந்த பெட்டு எப்படி பண்றாங்க, என்னென்ன பண்றாங்கன்னு எங்க மூலியமா உங்களுக்கும் காட்டுறோம். ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி. எஸ். ஸோ இந்த ஃபோம் இது வாங்கிக்கலாமா, எது வாங்க போறீங்கன்னு அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ரஸோட கலர் இருக்குல்ல, அதுலேயும் நம்ம வந்து எந்த கலர் வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட்டு. இதோட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாய் மேலே பெட்டு மாதிரி விரிச்சிக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ப்ளஸ் வந்து ட்ராவல் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், போத்திக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோண்ணே? 950. ரொம்ப நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அது நேற்று தான் எங்கள் சித்தி வீட்டில் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் பார்த்துருக்கோம். நல்லா இருக்கு. நம்ம கம்ஃபர்ட் ஆஃப் பெட் டியூரிங் டிராவல் டைம். காலையில் நான் கோயிலுக்கு போனேன்னா அப்போ செம்ம டயர்ட் ஆச்சு. அந்த ஸ்ரீரங்கத்தில் லைனில் நின்னப்ப அப்படியே லைன்ல வச்சு போட்டு படுத்துக்குவீங்க. ரொம்ப சுகமா இருக்கும். அப்படியே தூங்கி எந்திரிச்சிருப்பேன். டயர்டாக இருந்திருக்காதுல்ல. இப்படி எல்லாம் யோசிக்க சொல்லி உங்க யார் கேட்குறா? பிரைன். ஓவராலா ஒரு பெட் வாங்குறதுனா எப்படி வாங்கணும், எதை பார்த்து வாங்கணும், என்னென்னலாம் கேட்டு வாங்கணும்னு அண்ணன் எனக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. நம்மளுக்கு தேவையான பெட் எது வேணும், பில்லோ எது வேணும்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து நாளைக்கு திருச்சி லோடு வரப்போ எனக்கு டெலிவரி பண்ணுறேன்னு சொல்லி அட்ரஸ் வாங்கிட்டாங்க. உங்களுக்கும் அதாவது ரீட்டெயிலில் வேணாலும் சரி, ஹோல்சேலில் வேணாலும் சரி, அவங்க சொல்கிற ரேட்டோட பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பெஸ்ட் ப்ரைஸ் வாங்கி பண்ணி கொடுத்துருக்கீங்க. இல்ல, அவரோட மைண்ட் வாய்ஸ் வாங்க வந்து ஒரு பெட்டுக்கு நீ இருக்கிற எல்லா பெட்டையும் களைச்சு போட்டியல. அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, நீங்க தெரிஞ்சுக்குங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவ்வளவுதான். ஓகே. வேணாம்னு சொல்லுது. ஏய் வாடி. மம்மி அழுகுறாங்க. ரோமா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டா வரமாட்டேனுது. இங்கே இருந்துக்கிறியா? இந்த பாப்பாங்களோட விளையாண்டுக்கிறியா? நாங்க வரல, நீ விளையாடு. அந்த பாப்பாங்களோட இங்கே சாப்பாடு போடு, நாய்க்குட்டி வச்சிருக்காங்க, விளையாண்டுட்டு. பாய் பாய் ரோமா. பாய் சொல்லிடு. அப்பா அம்மா பாய் சொல்லிடு. டாடா. அக்கா வச்சுக்கிறியா? சரி பாய். ரெண்டு பேரும் இருந்துருங்க. பாய். அவங்க அக்கா இருந்தா இருந்துக்குதாமா. இருந்துக்கிறியா? நாளைக்கு வந்து கூப்பிட்டுக்கிறோம். சரியா? பாப்பாங்களோட விளையாடு. சரி சரி சரி. சரி வா.
ஹாய், உன் ஃப்ரெண்ட்ஸா? உன் ஃப்ரெண்ட்ஸ் பேர் என்ன கேளு? உங்க பேர் என்ன கேளு? கயல்விழின்னு சொல்ல. கயல்விழி. கயல்விழியா? சொல்லு. கயல்விழி. அவங்க பேர் என்ன கேளு? ரிதன்யா ஸ்ரீ. சொல்லு. ரிதன்யா ஸ்ரீ. சொல்லுடி. சரியான தூக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஓரளவுக்கு தூக்கம். ஒரு 6:30 மணிக்கு படுத்தேன், நடுவில் ஒரு தடவை எழுந்திரிச்சேன். இப்போ மணி வந்து என்னாச்சு 9:15 ஆச்சு. 10:50க்கு ராக் ஃபோர்ட்டு நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அம்முவா போய் 4 மணிக்கு இறங்கி தேஜஸில் கூட்டிகிட்டு வரணும். ரோமாலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தி வீட்டுக்கு போயிருக்காங்க பிரச்சனாவோட. இப்படி ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுடா சாமி அப்படின்ற மாதிரி இருக்குது. அரசு பார்த்தீங்கன்னா கவலையின்றி பாத்திரத்தை விளக்கிட்டு அப்படியே படம் பார்த்துட்டே பாத்திரம் விளக்குவா எப்பயுமே. என்னம்மா பார்க்குற? படம் பார்க்கல, சும்மா இந்த மீன் இதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு மாமியார் வர வரைக்கும் பாத்திரத்தை கலக்கிட்டே இருப்பாங்க. வந்தோன்னா அவ்வளோதான் வேலை முடிஞ்சு. அவளுக்கு தெரியக்கூடாதுங்க. அப்படியா? இன்னும் பசிக்குது, ஊருக்கு வர கிளம்பணும் நான். சரசு பாருங்க, வேலை மேல் வேலை, பொறுப்பான வேலை. ஏகாதசியை முன்னிட்டு நாளைக்கு நிறைய காய் செய்வாங்க. ஸோ அதனால சரசு மும்மரமாக வேடிக்கை பார்ப்பேன். மும்மரமாக ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி நான் ஊருக்கு கிளம்புறேன். பை பை, பிள்ளைங்களை பார்த்துக்கோ. மார்னிங் வரேன். தேங்காய் ரெடி. அழகா கியூட்டா இருக்கே. நாஸ்டி உனக்கு யார் சியூட்டா? சென்னை போகலான்னு பாதி தூக்கத்தில் அவசரமாக இருந்துருச்சு. பாதி வயத்தில் கொஞ்சமாக சாப்பிட்டு வேக வேகமாக ஓடி ட்ரெயினை பிடிச்சி கரெக்ட் டைமில் உட்காந்து 1/2 மணி நேரம் சார்ஜ் போட்டு படுத்து ட்ரெயின் கிளம்புற 2 நிமிஷம் முன்னாடி அம்மா ஃபோன் பண்ணி நீ வேண்டாம் விட்றா நானே வந்துடுறேன்னு சொன்னதுனால அந்த ப்ரோக்ராமை சடனாக ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். ஏகாதசியாக அப்படியே பேசி 2 மணி நேற்று நம்ம கிளம்பணும் பார்த்தீங்கன்னா அந்த டைம் வந்துருச்சு இப்போ தூங்க போகிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். ஒரு சொர்க்கவாசலோட எக்ஸ்பீரியன்ஸை வீடியோவில் காட்டியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இட்ஸ் மீ விஜய். டேக் பை பை. குட் நைட் பார்ட்னர்ஸ்.